வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது நைட்டி மெட்டீரியலுங்க. இது வந்து 3 மீட்டர் கிளாத்து. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து மொத்தமா கிளாத் வச்சிருப்பாங்க. அதில உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு கூட நீங்க வாங்கி அதில கட் பண்ணிக்கலாம். இவங்க வாங்கிட்டு வந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா, 3 மீட்டர் தான் வாங்கியிருந்தாங்க. இதில என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத் வந்து அவங்களுக்கு வந்து இப்ப கையெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது வந்து ஒட்டு போட்டு தைக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ, அதனால் கிளாத் வாங்கும்போது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரில்லெல்லாம் நீங்க தைக்கும்போது உங்களுக்கு துணி வந்து நல்லா தாராளமா இருக்கும். தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கும். ஸோ, இப்போ அளவு நைட்டி நான் எடுத்திருக்கேன். இந்த அளவு நைட்டியை நம்ம இதே மாதிரி அந்த கிளாத் மேலே போட்டுருக்கலாம். இப்போ நெக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மடிப்பு பகுதி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கைப்பகுதி சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பனில் இருக்குது. நீங்கள் அளவு மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நெக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரண்ட் சைடு மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அளவு நைட்டிலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம வெளிப்பகுதியில் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் நான். எந்த இடத்துல ஷோல்டர் இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வெளியே மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தாங்க இந்த பக்கமும் உங்களுக்கு எந்த அளவில் இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து வெளியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ சைடில் உள்ள கிளாத்துக்கு நம்ம ஒரு 2 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ உங்களுடைய அளவு வந்து அளவு நைட்டியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு தக்கன அளவு மார்க் பண்ணிவிட்டு சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நைட்டி நம்ம ஈஸியாக தைச்சிடலாம். நமக்கு சுடிதாரெல்லாம் விட நைட்டி ஈஸி அப்படின்னே சொல்லலாம். ஈஸியாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீழ்ப்பகுதி வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்போல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அளவெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் மட்டும்தான் நம்ம வெளியே எடுத்திருக்கோம் ஆம்போல் பக்கம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்குமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம். நம்ம அளவு நைட்டியை எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடுக்குள்ளதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி ஆம்போல் சைடு வந்து 4 அதாவது அந்த எல்லா பீஸையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா வந்து அது எல்லாமே நமக்கு ஒன்று போல் தான் வரும். நெக்கு மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். நெக் சைடு மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம சேமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம லைட்டாக மேலே தூக்கிட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது 2 கிளாத் இருக்குங்க. அந்த 2 கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த 2 கிளாத்தை மட்டும் நம்ம அப்படியே வச்சிடலாம். அது நம்ம பேக் நெக்கு கட் பண்ண போகிறோம். அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டரில் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். சிசரை உள்ளே கொடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடு மட்டும் தனியாக வந்துடும். இப்போ பேக் நெக்குக்குள்ளே அளவை மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எனக்கு இப்போது இது கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்க கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா பிரில் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ ஹேண்டு பகுதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்குது. ஹேண்டு பகுதிக்கு நீங்கள் இப்போ நான் அளவு கை நம்ம இதில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எனக்கு துணி காணலை. அதனால் வந்து நான் இதில் இப்படி ஜாயின் கொடுத்து தான் தைக்கணும். இதே மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் 3 மீட்டர் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ கைப்பகுதிக்கு நம்ம இதே மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ அளவு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதில் இதே மாதிரி ஜாயின் கொடுத்து நம்ம இதில் தைக்கணும். அது தைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நைட்டி வீடியோ ஒன்று கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு போன்ற வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்களுக்கு அதை முதல்ல செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வர நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.